பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இருளுக்குள் இருந்தது போல் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு வெளிச்சம் வரும், நான் வெளிச்சத்தை பார்த்து எப்பொழுது நடப்பேன், என் வாழ்க்கையில் எல்லாமே இடிந்து போனது போல் இருக்கிறதே, பிரயாசப்படுகிறேன். தேவ சமூகத்தில் ஓடோடி வந்து அமர்ந்து கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டாலும் இருதயத்தை யாரோ அடைத்தது போல், இருளுக்குள்ளாடி வைத்து மூடி வைத்தது போல், என்னுடைய காரியமெல்லாம் ஜெயம் பெறாமல் தடைபட்டு போனது போல் இருக்கிறதே. நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி ஓடோடி வந்து தேவனை நோக்கி முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் வெளிச்சமாகிய கிறிஸ்து நான் உதிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 105 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அவர் உங்கள் வாழ்வில் ஒரு வெளிச்சமாய் உதித்து உங்களுடைய இருளின் கிரியைகளை அழித்து விடுவதற்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உதயமாகி விட்டேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருளுக்குள்ளாடி அகப்பட்டு கிடக்கிறார்கள். பிள்ளைகளுடைய பிரச்சனை, கடன் பாரம், வியாதி, இதனால் பல பாடுகளை அனுபவித்து எப்பொழுது இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நான் நிம்மதியான சுவாசத்தை எப்பொழுது விடுவேன், எனக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் தீர்த்த பிற்பாடும் நான் இருளுக்குள்ளாடிதானே கிடக்கிறேன், எனக்கு எப்பொழுது ஒரு மேன்மை உண்டாகும், நான் வெளிச்சத்தை எப்பொழுது பார்ப்பேன் என்று அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருளாகிய பிசாசு உங்கள் குடும்பங்களுக்குள் நுழைந்து உங்களை வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை காரியத்திலும் இருந்து நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் என்று, என்னுடைய காரியத்தில் ஒரு நன்மை உண்டாகட்டும் என்று, என்னுடைய வியாதியில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என்னுடைய காரியங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், நான் பிரயாசப்பட்டு ஓடுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், இதை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவோ. அந்த தெய்வம் எப்பொழுது என் வாழ்க்கையில் அந்த சூரிய உதயத்தை பார்க்க வைப்பார் என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆவியானவருடைய கரம் வைக்கப்படுகிறது. அந்த தெய்வம் சொல்லுகிறார், இனி உன் குடும்பத்தில் இருளின் கிரியைகள் செயல்படுவதில்லை, இருளின் ஆதிக்கங்கள் உன்னை பலவீனப்படுத்துவதில்லை, அந்தகாரம் உன்னை சூழ்ந்து கொள்வதில்லை, சத்துருவானவன் உன்னை வழிமறிப்பதில்லை, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீ அழுது விழித்த அந்த கண்ணீரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து எட்டியாயிற்று. என் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் வெளிச்சமாகிய தெய்வம், நான் நீதியின் சூரியன். அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் வரக்கூடிய உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. சத்ருவானவன் தொட முடியாத பாதைக்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். உன்னுடைய கோணலானவைகளை எல்லாம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நல் பாதைகளை அமைத்து அந்த பாதையில் வழி நடத்தி கொண்டு போகிறதற்கு நான் இன்றைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், உன் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறேன், என்னுடைய வசனம் உன்னை வழி நடத்தும். எத்தனை
எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேரையும் அந்த வசனம் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறதுனால உங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் தந்தாரல்லவோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லவோ. அந்த தெய்வம்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாத, நீ இருளுக்குள் அகப்பட்டு இருப்பது இல்லை, உனக்குண்டான வெளிச்சத்தை நான் தருவேன், நீ பரிசுத்தமாக்கிக்கொள், நீ பாவத்துக்குள் இருந்து விலகு, நீ பாவத்தை தொடாதே, அசுத்தத்தை நாடி போகாதே, கர்த்தர் சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, ஆண்டவருடைய பாதபடியில் நீ வந்து அமர்ந்திரு, கர்த்தருடைய அனுகூலம் உனக்கு உண்டாக போகிறது, தேவ வல்லமை உனக்குண்டாகிய போகிறது, நீ தேவனோடு கூட நடக்கக்கூடிய கிருபையை நான் உனக்கு தரப்போகிறேன், தேவ பிரசன்னத்துக்குள் நீ வந்து அமர்ந்து கொள்வாயேயானால் உன்னை பலப்படுத்த, உன்னை திடப்படுத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் செட்டைக்குள் வந்த உனக்கு பாதுகாப்பு நான் தருவேன், சத்ருவானவன் உன்னை தொட முடியாது, சத்ருவானவன் உன்மேல் கரம் வைக்க முடியாது, காரணம் என்னோடு கூட இருக்கக்கூடிய உன்னை பாதுகாத்து கொள்வதற்கு நான் இன்றைக்கு ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வசனத்தை நீ பிடித்து கொள்ளும் போதே உன்னுடைய குடும்பத்தில் அற்புதங்கள் சம்பவிக்கும். ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தையை நான் பிடித்து ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தை என்னை கட்டப்படட்டும், அந்த வார்த்தை என்னை நிலைநிறுத்தப்படட்டும், அந்த வார்த்தை என்னை சுகம் உண்டாகட்டும், அந்த வார்த்தை என்னுடைய பயத்தை மாற்றட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைத்தறிவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அனுதினமும் அவரோடு கூட பேச பழக வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வேதம் வாசித்து ஜெபிக்கிறவர்கள் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது போல இரவும் பகலும் உங்களுடைய வாயில அவருடைய துதியின் சத்தம் இருக்குமேயானால் எப்பேற்பட்ட சத்துருக்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் அந்த சத்துருக்களை கீறி போடுவதற்கு கர்த்தர் வல்லமையை தந்து உங்களை பலப்படுத்துவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வசனம் உங்களை புடமிடும் போது நீங்கள் நடக்கிற பாதையில இடறி விழமாட்டீர்கள், நீங்கள் தவறான பாதையில போக மாட்டீர்கள், இருளான பாதைக்குள்ளாடி அகப்பட மாட்டீர்கள். அந்த பரம கானானை நோக்கி ஓடக்கூடிய பாதை உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதல்லவோ. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு தீபமாய் இருக்கிறதுனால கால்களில் அந்த வெளிச்சத்தை கொடுத்து உங்களை வழிநடத்தும் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே அந்த வசனம் என் குடும்பத்தில் வரட்டும் ஆண்டவரே, அது தீபமாய் வெளிச்சமாய் என் குடும்பத்தில் பிரகாசிக்கட்டும்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை நான் உங்கள் குடும்பத்தில் வைத்து போகிறேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்களா ஆண்டவரே. அந்த வசனம் எங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சமாய் பாதையாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழிநடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தி பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.